இந்த கதைக்கு ஒரு முடிவு வரட்டும். இது வரம் இல்ல, சாபம் தான். லக்ஷ்மி, நான் பேங்க் போயிட்டு வரேன். நீ வீட்டை பாத்துக்கோ. நான் அப்படியே டியூட்டிக்கு போறேன். மத்தியானம் சாப்பாடு வெளியே பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வர மாட்டேன். இருங்க வரேன். ஸ்டாப் இருடா. நானும் வரேன். அப்படியே வீட்டுல டிராப் பண்ணிடு. மாமா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமாம்மா, நிறைய வீட்டுல வேலை இருக்கு. பாப்போம். சரி மாமா, பாத்து போயிட்டு வாங்க. லாக்கர் தோசை இருந்து காசு எடுத்துட்டு போ. இருங்க அதை எடுத்துட்டு வரேன். அப்படியே போற வழியில அந்த சங்கர் பையனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வரேன்டா. பாவட்டா அவங்க என்ன? ஆமாண்ணே. நானும் வரேன். வாடா. ஐயோ, என்னங்க என்னங்க என்னங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, எல்லாம் போச்சே. என்னாச்சு? இங்க பாருங்க, இவங்க கொடுத்த காசு பூரா காஞ்ச இலையா மாறிடுச்சுங்க. நேத்து நைட் இங்க தாங்க காசை வச்சேன். ஆனா காசு வச்ச இடத்துல இப்ப வெறும் காஞ்ச இலை தான் இருக்கு. காஞ்ச இலையா? என்னடி சொல்ற? இங்க தானே காசை வச்ச? ஆமாங்க, ஆனா அப்ப எப்படி காணாம போகும்? தெரியலையேங்க. நைட்டு லாக்கர்ல வச்ச பணம் காலைல காணல என்ன அர்த்தம்? போலீஸ்காரன் வீட்டுல வந்து திட்டுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? எனக்கு தெரியுங்க யார் எடுத்திருப்பாங்கன்னு. யாரு? அவங்க குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அதை பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருங்க. இதுக்கு மேல நீங்க பேசினா உங்களுக்கு மரியாதை கிடையாது. அவங்களுக்கு நீங்க நிறைய மரியாதை கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் நான் திருப்பி எடுத்துக்கிட போறேன். லட்சுமி நில்லு. அண்ணே, நீங்க இதை தலையிட வேண்டாம். நீங்க இங்கே இருங்க. நான் இதுல தலையிட வேண்டாமா? இது என்னோட பிரச்சனைடா. எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். மேலதான் இருக்கீங்களா? சத்திங்கடா. அவன் என்னமா ரூம்ல மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா? வெளியே வர சொல்லுமா. நான் மட்டும் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? நீ இப்படி பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்காதமா. குட்டிச்சி வெளியே வாடி. எல்லா வேலையும் பார்க்கணுமா? குட்டிச்சி வெளியே வாடி. பொங்கல் புளியோதரன்னு நம்மளை காலம் காத்தாலே எழுப்பி வேலை வாங்குறதுல எங்களுக்கு என்னதான் சந்தோஷம். நீ யாரும் ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டுருப்பேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி வீட்டை க்ளீன் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டை க்ளீன் பண்ண அப்படித்தான். அவன் மறுபடியும் ரூம்குள்ளே போயிட்டாமா. இந்த வந்துட்டான். இவளை எங்கேயாவது சீரியல்லையா சேர்த்து விடலாம், சில்லறையாவது கிடைக்கும். என்ன ஆக்டிங்! இவ்வளோ வெயிட்டா இருக்கு, தூக்கவே முடியல. அப்ப எப்படி தூக்கிட்டு வந்த? அடுங்கப்பா, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரீங்களோ? இருடி, உன் ஹெவி வெயிட்டை எம்டி வெயிட் ஆக்குறேன். என் தங்கச்சி கஷ்டப்பட்டா எனக்கு பிடிக்காதுல்ல. இப்ப ஏது தட்டி விட்டா எருவு மாடு. மா, என்னம்மாவ கஷ்டப்பட்டு நான் ஒதுங்க வைக்கிற எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டான். ஏன் இப்படி பண்ற? அவனை ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டியா? அவன் தான் தட்டி விட்டா, நீ அவனை கேட்க மாட்டேங்கிற. ஏய், இன்னைக்கு எனக்கு தாண்டி டிமாண்டு. ஏன் இவனால எல்லா வேலையும் செய்ய முடியுமா? என்னால செய்ய முடியாதா? இந்தா குட்டச்சி, ஏறி ஒற்றையடி பாப்போம். இவன் குப்பெல்லாம் எதுக்குமா ஏன் இருக்கு? ஆண்டி வாங்க, ஆண்டி உள்ள வாங்க. மா, லட்சுமி ஆண்டி அங்கிளும் வந்திருக்காங்க. இங்க வா. பாத்தீங்களா பாத்தீங்களா, நம்ம கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் இவங்க ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. வாங்கக்கா வாங்க.
அக்கா என்னக்கா பிரச்சனை? உங்க பூர்வீக நிலத்தை கஷ்டப்பட்டு கொடுத்த காசை லாக்கர்ல பூட்டி வச்சிருந்தேன். அந்த காசு காலைல காஞ்ச இலையா மாறிடுச்சே. மாறிடுச்சா இல்ல மாத்திட்டீங்களா? ஆண்டி என்ன சொல்றீங்க? நாங்க எங்க கடனை அடைச்சிட்டோம். இப்ப என்ன புதுசா நாடகம் ஆடுறீங்க? இந்த பையன் பேசும்போது அப்படியே சப்புன்னு அரையன் போல இருக்குங்க. நாங்க நாடகம் ஆடல, நீங்க தான் இத்தனை நாள் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப நாடகம் முடிஞ்சிருச்சு, உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்களை ஜெயில போடுங்க. லக்ஷ்மி அமைதியாரு. இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. நீங்க இதுக்கப்புறமும் இவங்களை எதுவும் செய்ய மாட்டீங்கல்ல? நான் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்ப நீங்க ஆக்ஷன் எடுத்துதானே ஆகணும். லட்சுமி நான் சொல்ற வைக்க நாங்க திருட்டல அங்கிள். நாங்க ஊரை விட்டு ஓடி போவோம் நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ நான் நினைக்கல, நீங்க தான் அப்படி நினைச்சிருக்கீங்க. நான் எதிர்பார்க்கல நீங்க இப்படி பண்ணுவீங்க. அங்கிள் நாங்க என்ன மன்னிச்சிருமா? டேய் இவங்க என்னடா நம்மள திருடுன்னு சொல்லிட்டு போறாங்க? நம்ம தான் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தோமேடா. 4 லட்சத்தை விடுமா, இப்போ 8 லட்சம் என்னாச்சுன்னு பார்க்கணும். கவிதா இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்களை ஜெயில போடுங்க. நான் எதிர்பார்க்கல நீங்க இப்படி பண்ணுவீங்க. காலம் பூரா கடன்காரனா வாழ்ந்துடலாம், ஆனா ஒரு நாள் கூட திருடனா வாழ முடியாது. செய்யாத தப்புக்கு நாங்க ஏன் ஜெயிலுக்கு போகணும்? இந்த 3 நாள் எங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு எங்களால யோசிச்சு பார்க்க கூட முடியல. அளவுக்கு அதிகமா சந்தோஷமா இருந்தோம். அளவுக்கு அதிகமா வருத்தத்துல இருந்தோம். ஆனா இப்போ இதனாலதான் நாங்க சந்தோஷமா இருந்தோம். இது வரமா இல்ல சாபமா? நாங்க எந்த தப்பும் செய்யல. எல்லா தப்புக்கும் காரணம் நீதான். இது வரம் இல்ல, சாபம்தான்.
மாமா இந்த ஐடியாவை கேளு. டேய் அது என்னோட ஐடியா. ஓகேடி, ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு கிறுக்கச்சி. வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. நம்ம முதல்ல இந்த 500 ரூபா உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு பக்கத்து கடையில போய் கொடுத்து சில்லற மாத்திரம்ல, அந்த கடைக்காரர் ஏன் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து சண்டை போடல? ஏன்னா நம்ம கொடுத்த 500 ரூபாவை அவரோட கல்லாப்பட்டியில போட்டிருப்பாரு. அந்த கல்லாப்பட்டியில பல ஆயிரங்கள் இருக்கும். அதுல நம்மளோட 500 ரூபா அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு? டேய் நம்மளோட பிளான் அம்மாக்கு புரியுற மாதிரி சொல்ற. இந்த முறையும் நம்ம அந்த மணி பிளான்ட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த முறையிலேருந்து எடுக்கிற எல்லா காசையும் நம்மளோட வீட்டு லாக்கர்ல இல்ல, பேங்க் லாக்கர்ல போடுவோம். இந்த முறை பெரிய கல்லாப்பட்டி, பல கோடிகள் இருக்கிற அந்த லாக்கர்ல நம்மளோட லட்சங்களை அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்கல்ல. ஒருவேளை சந்தேகம் வந்தா கூட அது நம்ம மேல வராதுமா. அம்மா டேய் என்னடா அம்மா அசையாம உட்காந்துருக்காங்க. அம்மா. மா நேத்து நைட் இங்க தாங்க காசை வச்சேன். ஆனா காசு வச்ச இடத்துல இப்ப வெறும் காஞ்ச இலை தான் இருக்கு. டேய் இவங்க என்னடா நம்மள திருடுன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம தான் 4 லட்சம் ரூபா கொடுத்தோமேடா.